ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 26 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து இங்கே வந்து கொலு பொம்மையெல்லாம் நான் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. இப்போ விஜயாவை பார்த்தோன்னே ஸ்ருதியும் மீனாவும் இப்போ மாதிரி சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமா. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து அப்போ ஒரு பொம்மை எடுத்துட்டு இந்த மாதிரி போஸ்ல தான் அன்னைக்கு அந்த பொண்ணும் அந்த பையனும் நின்னாங்க. இதுக்கு வந்து அத்தை வந்து இந்த மாதிரி சிங்கார போஸ்ன்னு வர சொன்னாங்க அப்படின்னோடனே, இப்போ முத்து அத பார்த்துட்டு, "நீ இது மாரியே கட்டி பிடிச்சு நின்னாங்கன்னு சொன்னியேன்னோனே," "ஆமாங்க. அவைங்க இப்படிதான் நின்னாங்க. நான் கூட தப்பா தான் நெனச்சேன். ஆனா அத்தை தான் சொன்னாங்க. அது வந்து இந்த மாரி போஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டுனோனே, இப்போ மனோஜ், ரோகிணி எல்லாருமே சொல்றாங்க. இந்த மாரி அவங்கவங்க இத பத்தி அவங்கவங்களுக்கு தான் தெரியும். பரதநாட்டியத்துலலாம் இது ஒரு கலை. இவைங்க வந்து பார்க்குறதெல்லாம் இவங்களுக்கு தப்பா தான் தெரியும் அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ முத்து விட மாட்டேங்கிறாரு. "ஏம்மா இப்ப நீங்க இத வச்சே காட்டுங்க. நீங்க அந்த போஸ் வைங்க. ஒண்ணு நீங்க உண்மைய சொல்றீங்களா? இல்ல மீனா தப்பா புரிஞ்சுக்கிட்டாளான்னு இப்ப தெரியணும்னோனே, இப்ப விஜயா வந்து பொறுமையா உட்காந்துட்டே இருக்காங்க. இப்ப நீங்க பண்ண போறீங்களா இல்லையான்னோனே, அப்புறம் அண்ணாமலை சொல்றாரு, பேசாம வச்சு தான் காட்டணும்னே, ஏங்க இந்த போஸ் இந்த மாரியே வராதுங்க. அது வேற மாரி சொல்லிட்டு, விஜயா வந்து அவங்க வந்து வச்சு காட்டுறாங்க. அப்புறமா அப்போ அந்த பசங்க வந்து இந்த மாரி நின்னுட்டு இருந்தாங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி விஜயா சொல்லிட்டு விட்டுர்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜோட கடையில வந்து இன்னைக்கு நமக்கு வந்து வியாபாரம் டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த மாரி நெறைய திங்ஸ் எடுக்கிறதுக்கு கொட்டேஷன்லாம் கேட்கிறாரு 14,00,000க்கு. அப்புறமா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் 7ஆம் தேதி தான். அப்பதான் குலுக்கல் விழுனோனே, என்னது குலுக்கலான்னோனே, ஆமா பாலக்காட்டுல என் மச்சான் இருக்கான். நான் வந்து லாட்டரி சீட் எடுத்திருக்கிறேன். அதுல வந்து எனக்கு வந்து 35,00,00,000 விழும். அப்போ வந்து இதெல்லாம் வாங்கிக்கிறேன்னோனே, மனோஜ் செம்மையா டென்ஷன் ஆயி, அந்த அவரோட பாடிகார்ட் இருக்கார்ல, அவர்ட்ட சொல்லி இவர தூக்கி வெளியில போடு அப்படிங்கிறாரு. அப்பதான் கடைக்கு வந்து சாம்பிராணி போட ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, இந்த மாரி உங்களுக்கு டெய்லி வந்து லெட்டர் குடுக்குறவங்க வந்து இன்னைக்கு 4 மணிக்கு போரூர் அம்மன் கோயிலுக்கு உங்கள வர சொல்லியிருக்காங்கன்னோனே, இப்போ மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்மளும் நம்ம இன்னைக்கு போறோம். போம்போது இவனையும் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, இப்போ ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நடக்க போதோ தெரியல. இதெல்லாம் பிஏ வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க வந்து விஜயா வந்து அவங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த போஸ் வந்து வைக்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கும்போது, ரதியும் அவன் அந்த பையனும் வந்து 2 பேரும் கொஞ்சம் கைய தொட்டு தொட்டு விளையாண்டுட்டே இருக்காங்க. அத வந்து விஜய் அப்படியே கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அப்படியே நின்னுட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.